நீங்கள் முன்னாடி எஸ் சார் எஸ் சார் ஜஸ்ட் செகண்ட் ஓகே ஓகே சார் சைட் சார் குட் மார்னிங். இந்த பர்பஸ் ஆஃப் மீட்டிங் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நாங்கள் ஃப்ரம் வாசனை கேர் டுகெதர் வித் ஸ்டார்டர் பிளானிங் ஃபார் ஒரு டைப் லான்ச். பேசிக்காக இப்போது கண்ணுன்னு எடுத்தாலே ஜென்ரலாக எல்லாருமே கேட்ராக்ட் அது ஒன்று தான் எல்லாருக்குமே யூஸ்வலி தெரியும். ஸோ மோர் தேன் கேட்ராக்ட், சப்போஸ் கேட்ராக்ட் வந்து எல்லா இன்சூரன்ஸும் டைப் ஆகும், அது எல்லாமே ஓகே. பட் மோர் தேன் கேட்ராக்ட் இப்போ மற்ற விஷயங்கள் லைக் ரெட்டினோபதி, சுகர்னால அல்ல டயபெட்டிஸ்னால ரெட்டினால பாதிப்பு வருது. அதே மாதிரி குளோக்கோமா, கண்ணழுத்த நோய், கண்ணில் இருக்க ப்ரெஷர் கூட, இது ரெண்டை பற்றி அவேர்னஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ குளோக்கோமா எடுத்தீங்கன்னா கண்ணில் இருக்க ப்ரெஷர்னு சொல்லுவோம். நார்மலாக அது 20க்குள்ளே இருக்கும். நிறைய பேர் கண்ணில் ப்ரெஷர் இருக்கான்னு கூட தெரியாது. அதுக்கும் பிபிக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாரும் பிபியே வந்து ஒன்றா நினைப்பாங்க. இல்லை பிபி என்டையர்லி வேறு, குளோக்கோமாங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். குளோக்கோமா பொதுவாக என்ன அப்படின்னா ஃபேமிலிஸில் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்தால் அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்க்கு கேரி ஓவர் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஜென்ரலாக 30-35 இயர்ஸுக்கு மேலே தான் அது வர ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்கு பொதுவாக வராது. 30-35 இயர்ஸ் மேலே போது எல்லாருமே ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க. கண்ணை பற்றி யாரும் வாய்ப்பு இருக்காது. ஸோ பொதுவாக வந்து குளோக்கோமால ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து கண்ணில் ப்ராப்ளம்னா தான் யூஸ்வலி ஹாஸ்பிட்டலுக்கு வரப்பாங்க. ப்ராப்ளம் இந்த சென்ஸ் எப்படி வரலாம், கண்ணில் வந்து வலி கொடுக்கலாம், பார்வை குறைபாடு வரலாம், இல்லை ஊழ்த்தல் இருக்கலாம். அந்த மாதிரி தான் பொதுவாக செக்அப் வரப்போறாங்க. ஸோ குளோக்கோமா பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தா, ப்ரெஷர் கண்ணில் போடுறதுனால, அந்த 20க்கு மேலே போடுறதுனால எந்த சிம்டம்ஸ் எதுவுமே கொடுக்காது. சைட்ல இருந்து மெதுவாக பார்வை குறைஞ்சிட்டே வரும். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து சைட் பார்வை ரொம்ப கம்மியானது வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் ஆகிடும். இந்த மாதிரி கண்ணில் ப்ராப்ளம் இருக்குங்கிறது. ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட வரணும்னா ஏதாவது ப்ராப்ளம் தான் வரணும். இதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா இர்ரிவர்சிபிள் டேமேஜ். அது என்ன அப்படின்னா, ஒரு தடவை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா போனது திரும்ப கொண்டு வர முடியாது. இருக்கிறத தக்க வைக்க ட்ரை பண்ணாமே தவிர அதுக்கு மேலே நம்மளால பெட்டராக வாய்க்கணும். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து பொதுவாக வந்து யாருக்குமே கிடையாது. பக்கமாக ஒரு பார்ட்டி இருக்காங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மெயினாக வந்து பீரியாடிக் செக்கப்ல தான் கண்ணில் ப்ரெஷர் இருக்கா, ப்ரெஷர்னால பாதிப்பு இருக்காங்கிறது நமக்கு நம்மளுக்கு. அது போக வந்து ப்ரெஷர்னால பாதிப்பு வரப்போகுதா அப்படின்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரெஷர் ப்ராப்ளம் வரப்போதாங்கிறது போட்டு சில ஸ்கேன் வழியாக கண்டுபிடிக்கும். ஸோ இது எல்லாமே அவேர்னஸ் மெயினாக எல்லாரும் கொண்டு வரதுக்காக தான் மெயினாக இந்த ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை கேட்ராக்ட் மட்டும் இல்லாமல் இதை பற்றி கொஞ்சம். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸை, அந்த டெஸ்ட் ஸ்கேனுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் நிறைய மாதிரி ஆஃபர்ஸ் மாதிரி ப்ராப்பர்ட்டி லான்ச் ஆல் வாசனைக்கு என்டையர் 79 பிரான்ச் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, ரெண்டாவது சுகர், டயபெட்டிஸ்னால வந்து ஃபர்ஸ்ட் நரம்பு பாதிக்கிறது கண்ணோட நரம்பு தான் பாதிக்கும். டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். நீங்க என்னதான் சுகர் கண்ட்ரோலா வச்சிருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல ஒரு மெயினா வந்து கண்ணோட நரம்புகளை டயபெட்டிஸ்னால கொஞ்சம் பாதிப்பு வராது. அது மைல்டு, மாடரேட், சிவியர் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் ஆஃப் பாதிப்பு வரும். மைல்டு ப்ராப்ளம் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்வலா எதுவும் சொல்றது இல்லை. ரைட், ஓகே, சுகர் மட்டும் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மோர் தேன் பிளட் டெஸ்ட்டை விட கண்ணோட நரம்புகளோட போட்டோஸ் எடுப்போம். வருஷம் ஒரு போட்டோஸ் எடுப்போம். அதுக்குமே சில ஸ்கேன்ஸ் இருக்கு. இந்த ஸ்கேன்லயுமே உங்க சுகர் நிறைய பேர் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சொன்னேன், சுகரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இருக்கிறவங்க இன்னைக்கு 10ல் வந்து குறைஞ்சது 5லேருந்து 6 பேருக்கு சுகர். அப்கோர்ஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே கேட்ராக்ட் வரலாம். கேட்ராக்ட் இஸ் ரிவர்சிபிள் ப்ராப்ளம். அதாவது என்னன்னா, நீங்க ஆப்ரேட் பண்ணி லென்ஸ் வச்சா பார்வை சரியா போயிடும். ஆனா இந்த குளோக்கோமாவோ சுகர்னால பாதிப்பு வந்து ஒன்ஸ் டேமேஜ் வந்ததுன்னா லைஃப் டைம் டேமேஜ் தான் திரும்ப நம்மளால கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து சுகர் இந்த எல்லாருமே வீட்டில் குளுக்கோமீட்டர் வச்சிருக்காங்க, செக் பண்றாங்க, சுகர் கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் அன்னைக்கு மட்டும் செக் பண்றது இல்லை, ரெகுலராகவே 24% சுகர் கண்ட்ரோல் இருந்தால் தான் அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ சுகர்னால வர டேமேஜஸ்க்குமே ரெகுலர் செக்அப் பண்ணாதான் ப்ராப்பரா வந்து கரெக்டா அவங்க நரம்புகள் பாதிப்பு இல்லாமல் இருக்காங்கிறது தெரியும். ஸோ இந்த ஸ்கேன்ஸ் பார்த்து ரெகுலரா போட்டோஸ் எடுத்து 6 months ஒன்ஸ் பீரியாடிக் செக்அப் பண்ணும்போது தான் நீங்க சுகர் இதுல செக் பண்ணி கண்ட்ரோல் இருந்தால் கூட நரம்புகள் டேமேஜ் இருக்கிறது எங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதிலேயே இப்போ டெர்மட்டாலஜிஸ்டையும் கொண்டு போய் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சுகர் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டு மாடரேட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. ஒரு லெவலுக்கு மேல அதிகமா இருக்கும்போது சில லேசர்கள் தேவைப்படும். அதுக்கு மேல டேமேஜஸ் இருக்கும்போது கண்ணுக்குள்ள சில இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படும்.
நமக்கு இருக்கு. ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜஸ் வரும்போது நமக்கு சர்ஜரி தான் பண்ற மாதிரி வரும். ஸோ இந்த சர்ஜரி ரெட்டினாக்குரிய சர்ஜரியா இருக்கட்டும், குளோகோமாக்குரிய சர்ஜரி எண்ட் ஸ்டேஜில் வரும்போது அதுவுமே எல்லா இன்சூரன்ஸுமே டைப்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே வருது. ஸோ மெயினா வந்து இது அவேர்னஸ், நாட் ஒன்லி கேட்ராக்ட், கண்ணுனாலே கேட்ராக்டுங்கிறது மட்டும் இல்லை, லேசர் சிகிச்சை மட்டும் இல்லை, இது போக குளோகோமா, ரெட்டினா இந்த மாதிரி நிறைய டேமேஜஸ் ஏர்லியரா டிடெக்ட் பண்ணா ஃபர்தர் டேமேஜஸ் இல்லாம பிளைண்ட்னஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் மேல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் இருக்கணுங்கிறது தான் மெயின் அந்த டைப், நாட் ஒன்லி ஜஸ்ட் கேட்ராக்ட். ஸோ இதில் நிறைய ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இதை பத்தி we discuss about it. So we are offering but entire all 79 branches are possible. So this is the main motto of this meeting, to bring awareness about glaucoma and diabetic retinopathy. நான் டாக்டர் கமல் பாபு, நான் வாசனை கேரோட சிஓஓ. நான் வந்து மதுரை வாசனை கேர்ல இருக்கிறேன். வாசனோட நோக்கம் ஒரு ஹையர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் பண்ணும்போது இந்த பெனிஃபிட் வந்து இன்னும் பரவலா எல்லாருக்குமே போகும். வாசன் மாதிரி ஒரு குவாலிட்டி ஐ கேர் ஸ்பெஷலிஸ்ட் இதை கொடுக்கும்போது நிறைய பொதுமக்கள் வந்து வருமம் காப்பீட்டு திட்டத்துக்கு எடுத்துக்க முன் வருவாங்க. அவங்களோட கண்களை பாதுகாக்க வாசன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயமா இது நடக்கும். ஸ்டார் இன்சூரன்ஸ் சரி, இன்சூரன்ஸ் நார்மலாக வந்து ஃபுல் கவரேஜ் கொடுத்துருக்கு, கேஷ்லெஸ் வந்து ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பொட்டேஷியல் கிளைம் ஃபார் 40,000 பட் ஸ்டார் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் வந்து but what you are saying is that the full amount is not covered. Yeah. So to be frank, you are talking about a very specific case. Here we are talking on I usually overall case. Yeah. Normally cases like cataract and all, they have sublimits. So when a policy has sublimit, if the amount is let's say 1 lakh and the sublimit is 30,000, so 30,000 will be paid. That no one can do anything. That's why we prefer customers to take policies which don't have sublimits. Normally, why do people take sublimits? They want to reduce the cost of premium. So if you see how Indian insurance is, people till now are not buying the insurance. Somebody is coming and selling them. So when it's being sold, people think that can I take a lesser sum insured policy? If you see now also, majority sum insured is about 5 to 7 lakhs, whereas the cost of treatment, one cardiac ailment, the entire sum insured gets wiped. So that's why we advocate that take sum insured which are high and which don't have sublimits, so that this problem doesn't arise. இல்ல சார், அதாவது கேட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ள வைக்கிற லென்ஸ்ல வந்து நிறைய டைப் லென்சஸ் வரும். பொதுவாக மோனோஃபோக்கல் அந்த தூரத்து பார்வை நல்லா கிளியரா இருக்கும், ரீடிங் கிளாஸ் அவங்க போடுற மாதிரி. அதுல வந்து எல்லா இன்சூரன்ஸுமே பெஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லென்ஸ் வித் ப்ராப்பர் யூவி கோட்டிங் வித் பர்ஃபெக்ட் ஏஸ்பெரிக்கோட கிளாரிட்டியோட தெரிவிக்கும். எல்லாமே அந்த பேசிக் மெசேஜ் கொடுத்துரும். இதுக்கப்புறம் வர அந்த மல்டிஃபோக்கல் ட்ரைஃபோக்கல்ஸ் எல்லாம் அந்த கண்ணாடியே இல்லாம ரீடிங் சேர்த்து வர லென்சஸ், அந்த மாதிரி லென்சஸ் வரும்போது இது லக்ஸுரியில் பிகம்ஸ் லக்ஸுரி. ஸோ சார் சொன்ன மாதிரி உங்க பாலிசியில ஒரு லிமிட் ஆல்ரெடி இருக்கும். எல்லா பேசிக் பாலிசிக்கும் கூட இந்த டாப் கிளாஸ் அந்த மோனோஃபோக்கல் நல்ல இம்போர்ட் லென்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல இருக்கிறது வந்து நீங்க அந்த எக்ஸ்ட்ரா லக்ஸுரி வந்து இப்போ உங்க பாலிசியில கொஞ்சம் பெட்டரா நீங்க பண்ணியிருந்தா அதுக்கு கிடைக்கும். இல்லை சார், இப்போ லென்ஸ் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டினோ ரெட்டினல்